இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவன் படித்தா அவன் பாஸ் பண்ணுவான், அவன் வந்து படித்தா அவன் புரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்லுவோம், அவன் கற்றுக்கிட்டா அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே 2 விஷயங்கள், அவன் கற்றுக்கிட்டா அவன் சொல்லுவான், அவன் படித்தா அவன் பாஸ் பண்ணுவான், இது எல்லாமே வந்து எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு செயல்கள் தான் இல்லையா. அப்போ அந்த 2 விஷயங்கள் நம்ம சேர்த்து பேசும் பொழுது எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, அந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் எப்படி நம்ம உருவாக்குறது அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு சிம்பிளாக ஒரு பேட்டர்ன் ஒன்று கொடுக்குறேன். அந்த பேட்டர்னை நீங்கள் யூஸ் பண்ணி எந்த வார்த்தைகளை வேணாலும் நீங்கள் அதில் போட்டு ஈஸியாக சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். பாருங்க, இதுதான் இந்த பேட்டர்ன். இதுல நான் வந்து 2 வார்த்தைகளை எடுக்க போறேன். என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படுனா சமஜ்னா. படுனா சமஜ்னா, அதாவது படுனா அப்படின்றது படிக்கிறது, சமஜ்னா மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கிறது. இப்ப இந்த 2 வார்த்தைகளை வச்சு இந்த எல்லா சென்டென்ஸும் இப்ப நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா பர்சன் அப்படின்னு கொடுத்துருக்கேன், அதாவது வஹு, வே, தும் இதெல்லாம் பர்சன்ற இடத்துல கொடுத்துருக்கேன். பேட்டர்ன் பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேட்டர்ன், நீங்க இந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணா நீங்க இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பேட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா ஏகா பிளஸ் தோ பிளஸ் ஆர் பிளஸ் ஏகா. இந்த ஏகான்றதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஆர் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட், அதாவது இதை செஞ்சா அது இந்த கிடைக்கும், படிச்சா பாஸ் பண்ணுவான், பசிச்சா சாப்பிடுவான் அப்படின்னு எண்ட் ஆஃப் த ஒரு ரிசல்ட் இருக்கு இல்லையா, அதுக்காக இந்த ஆர் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கேன். ஸ்பேஸ் வந்து குறைவா இருக்கிறதால நான் ஆர் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கேன். இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆர் மீன்ஸ் ரிசல்ட். ஒரு விஷயம் செஞ்சா இது நடக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு விஷயம், ஒரு வார்த்தை கூட ஏகான்றதை போடணுன்றதுக்காக இந்த ஆர்ன்ற அந்த வார்த்தையை நான் கொடுத்துருக்கேன். பாருங்க, ஒர்க் verb plus ega plus to plus result plus ega. இதை வச்சு அவன் படிச்சா அவன் புரிஞ்சுக்குவான். இந்த சென்டென்ஸ் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணலாம்? வ படேகா தோ சம்ஜேகா. அவ்வளவுதான். பாருங்க, work அது he, அதனால நம்ம கா சொல்லியிருக்கோம். work படேகா தோ சம்ஜேகா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அதுவே ஷீயா இருந்ததுன்னா वर्क पढ़ेगी तो समझेगी. அவ படிச்சா புரிஞ்சுக்குவா. நெக்ஸ்ட் பாருங்க, வே அவர்கள், அப்ப வே पढ़ेंगे तो समझेंगे. இந்த சமஜ்னான்றது எங்க கூட சேரும்போது समझेंगे இப்படி சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, அதே வே அவர்கள் அப்படின்றது ஃபெமினின் ப்ளூரல், அதாவது பெண்பால் ப்ளூரலா இருந்ததுன்னா வே, இங்க வேர்புன்னு கொடுத்துருக்கிறது தான் வந்து அந்த படுனான்ற வார்த்தைக்காக வேர்ப் கொடுத்துருக்கேன். வே வேர்பு பிளஸ் ஏங்கி, அதாவது படுனா பிளஸ் ஏங்கி. வே படேங்கி தோ சம்ஜேங்கி. அவர்கள் படித்தா புரிஞ்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் தும் யூ, இது வந்து மேல், அதாவது ஆண்பால். तुम पढ़ना वर्ब प्लस ओगे. तुम पढ़ोगे तो समझोगे. நீ படித்தா புரிஞ்சுக்குவ. நெக்ஸ்ட் ஃபெமில், ஃபீமேல் அது வந்து பெண்பால். தும் verb plus ஓகி. தும் படோகி தோ சம்ஜோகி. நீ படிச்சா புரிஞ்சுக்குவ. இப்போ வந்து தும் வரும்பொழுது நம்ம ஆண்பாலா இருக்கும்போது ஓகே தான் சொல்லணும், கான்ற வார்த்தை யூஸ் பண்ண முடியாது. பெண்பாலா இருக்கும்போது ஓகி, படோகி, சம்ஜோகி, லிகோகி இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது படுனா சமஜ்னா, இந்த 2 வார்த்தையை யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் நான் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி இப்போ காட்டியிருக்கேன். நீங்க வந்து இந்த மாதிரி வேற ஏதாவது வார்த்தைகள், இப்போ நானே உங்களுக்கு இன்னொரு வார்த்தை சொல்றேன் பாருங்களேன். சீக்குனா போல்னா, இந்த 2 வார்த்தையை வச்சு நீங்க ஃபார்ம் பண்ணுங்க. சீக்னா, சீக்னா மீன்ஸ் கற்றுக்கொள்ளுதல், லேர்ன். போல்னா அவ கத்துக்கிட்டா அவ சொல்லுவா, அவ கத்துக்கிட்டா அவ பேசுவா அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அதுதான் சீக்னா. சீக்கேகா, போல்னா போலேகா. இப்போ இதை நான் ஒரு 3 சென்டென்ஸ் நானே சொல்றேன் பாருங்க. நெக்ஸ்ட் 3 சென்டென்ஸ் நீங்க தான் ஃபார்ம் பண்ண போறீங்க.
அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க. वर्ब सीखेगा तो बोलेगा. அவன் கற்றுக்கொண்டால் பேசுவான். वर्ब सीखना இங்கே கி இருக்கு. அப்ப सीखेगी तो बोलेगी. அவள் கற்றுக்கொண்டால் பேசுவாள். நெக்ஸ்ட் அவர்கள். வே सीखेंगे तो बोलेंगे. இந்த போல்னான்றது எங்கே கூட சேரும்போது போலேங்கே. நெக்ஸ்ட் அதுவே வே வந்து ஃபெமினா இருந்ததுன்னா வே सीखेंगी तो बोलेंगी. இந்த போல்னா கூட ஏங்கி சேரும்போது போலேங்கி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். அதுவே நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ரெண்டு சென்டென்ஸ் ஓகே. இந்த சென்டென்ஸை நான் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் சென்டென்ஸ் நீங்க தான் கமெண்ட் பண்ண போறீங்க. तुम verb तुम सीखना प्लस ओगा ओगे. அப்ப तुम सीखोगे நீ படிச்சா சாரி நீ லேர்ன் பண்ணிட்டா நீ கத்துக்கிட்டா. तो रिजल्ट प्लस ओगे तुम सीखोगे तो बोलोगे. ओके. नेक्स्ट இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் இது வந்து ஃபீமேல், இது வந்து ஓகி பிளஸ் இங்கேயும் ஓகி தான் வரும். இந்த ரெண்டு வார்த்தையை வச்சு நீங்க இந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து ஒரு எப்படிலாம் சொல்லி கொடுத்தா வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு புரிய வைக்க முடியும், அவங்கள வந்து ஹிந்தி பேசுறதுக்கு ஈஸியா வந்து நம்ம எப்படி வந்து அவங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு யோசிச்சு தான் ஒரு விஷயம் பண்றேன். இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் நீங்க கமெண்ட் பண்ணும்பொழுது ஓகே இந்த ஒரு மெத்தட் வந்து ஓகே தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இது வந்து உங்களுக்கு லேர்ன் பண்ற வழியாகவும் இருக்கும். ஓகே. யாரெல்லாம் ஹிந்தி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.